ஆரோட மேட்ச் ஜெயிச்சானுங்க. சாய் அந்த சாய்க்கிட்ட போய் அட்றாங்க. கபிலா இது உன் காலம்டா, நீ இறங்கி ஆடுறா. நம்மள விட பெரிய ஃபேனா இருப்பான் போல இருக்கே. அடிக்கிறோம் 82 நல்ல 82 ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இதே மாதிரி ஆடுங்க. ஏய் சூப்பர்பா, ஃபேன்ஸ்னா இப்படி தான் இருக்கணும். கில்லே அட்றாங்க ப்ரோ. வரப்ப ரேபிட் வந்தீங்களா? ஹெல்மெட் கழட்டாம அப்படியே வந்திருக்கீங்களா? இது அப்ப அடிக்கிற பாருங்க ப்ரோ. நீங்களும் உங்க காலம் அடிங்க. ஐயோ கில்ல அவுட் ஆயிட்டாச்சு. இவ்வளவு பெரிய ஃபேனா? தம்பி கவலைப்படாதப்பா, பட்லர் இருக்காமா நம்ம கிட்ட. சரி அவர் இருக்காருல, ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. முடிப்பா, அப்படி கான்ஃபிடென்ட்டா இரு, நம்ம ஜெயிப்போம். பட்லர் இருக்கான். பட்லர் வர பட்லர். மச்சான் ஆட்றா மச்சான், போட்டு தாக்குடா மச்சான். ஏய் என்னாச்சு? சூப்பரா எப்படிங்களா? ஏய் சூப்பரா அவுட் ஆயிட்டாரு எங்க பட்லர். வருத்தப்படாதப்பா, ஷாட் கண்டுதாமா. அடி எவருப்போம். ஏங்க இவனை எதுக்கு நீங்க இறங்குனீங்க? ஷாட் பண்ணி ஏய் எனக்கு அடிக்கிறீங்க. அவுட் ஆக்குங்கடா இவனை. அவுட். இப்ரா என்னடா அடிக்கணும் சந்தோஷப்பட்டு இருந்தா, இப்போ அவன் அவுட் ஆக சொல்லி வேண்டிட்டு இருக்க. யாரா நீ? எந்த டீம் ஃபேனா நீ? சொல்லுங்க. நான் ஃபேன்லாம் இல்லைங்க, பிளேயர். கனவு 11 பிளேயருங்க. இங்க பாருங்க, சாய் சுதர்சன் எடுத்தேன் அடிச்சான், பட்லர் எடுத்தேன் அடிச்சான். இவன் யாருன்னே தெரியல, எடுக்க வேலை வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு எப்படி பாயிண்ட் வரும்? செகண்ட் ஹாஃப்ல யார எடுத்துருக்க? செகண்ட் ஹாஃப்லயா? அதுல வந்து நம்ம ஜெய்ஸ்வால் எடுத்திருக்கிறேன், பராக் எடுத்திருக்கிறேன், நிதிஷ் ராணா எடுத்திருக்கிறேன். அவங்க யாருமே அடிக்கலையா? ஐயோ ஹெட்மேயரா? ஐயோ அந்த டீம்ல எடுக்கலையா? போச்சு காசெல்லாம் போச்சு. தம்பிங்களா, RRT இருக்குப்பா, கொஞ்சம் ஆறி போயிருக்கும். யாருக்கெல்லாம் வேணுமோ வந்து வாங்கிட்டு போங்க. முதல்ல யாரு வராங்களோ அவங்களுக்கு தான் முதல் உரிமை. அண்ணா ஒரு டீ போடுங்க. டீயாப்பா? இந்தப்பா. என்னாச்சுப்பா இவ்வளவு சோர்வா இருக்க? என்னண்ணே, எவ்வளவு கஷ்டப்பட்டு பால் போட்டாலும் இந்த இந்தியா டீம்ல அக்சர் பட்டேல் ஜடேஜா வச்சு என்ன சேகவே மாட்டாங்க. ஆமாப்பா. என்ன ஊர் பையன் நீ? தமிழ்நாடுல. நம்ம ஊரு பையலா? அட உனக்கு இல்லாதப்பா. இந்தப்பா ஒரு 2 விக்கெட் இதை வச்சு எப்படியாவது புடிச்சுக்கலாம் தங்கம். ரொம்ப தேங்க்ஸ். பை. எப்பா வேற யாருக்காவது டீ வேணுமா? அண்ணா என்னென்ன இருக்கு? தம்பி டீ இருக்கு, மோர் இருக்கு, விக்கெட் இருக்கு. என்ன வேணும்? எனக்கு மோர் ஒண்ணு கொடுங்க. அதே மாதிரி விக்கெட்டும் கொடுங்க. விக்கெட் எடுக்கவே மாட்டேன்னு சொல்லி எல்லாருமே திட்டுறாங்க. என்ன உனக்கே இந்த நிலைமையாப்பா? நீ முதல்ல இந்த மோரை குடி, அண்ணன் உனக்கு விக்கெட் எடுக்கிறேன். எத்தனை வேணும்? ஒரு 2 ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 2 1 2 2 விக்கெட். இப்ப பாருங்க, நல்லா இருப்பா. எப்படியாப்பட்ட மனுஷன் நம்ம கிட்ட வந்து விக்கெட் கேக்குறானே. எப்பா ஏன்பா இப்படி மூச்சு முட்டு அழுவுற? அப்படி தக்காளி கருவாடு இருந்தா கொடுங்க. தக்காளி கருவாடா? ஐயோ பூனை குட்டி தூக்கிட்டு போயிடுச்சுப்பா. ஏன் வருத்தப்படுற? என்னாச்சு உனக்கு? 3 வருஷத்துக்கு முன்னாடி வேர்ல்டு கப் எடுத்தாங்கண்ணே, அதுக்கப்புறம் 3 வருஷம் ஆயிடுச்சுண்ணே, கண்டுக்கவே மாட்டாங்கண்ணே. ஐயோ தம்பி 3 வருஷம் ஆச்சுன்னு வருத்தப்படுற? அண்ணன் உனக்கு 3 விக்கெட் தரப்பா. இதை வச்சுக்க, யார்கிட்டையும் காட்டாத சரியா? விக்கெட்டை கொடுத்தது அந்த புள்ள மூஞ்சில எவ்வளவு சந்தோஷத்தை பாருங்க. வேற யாருக்காவது விக்கெட் வேணுமாப்பா? விக்கெட் ஐயோ டீ வேணுமாப்பா? டீ இங்க தானே டீ விக்கிறீங்க? ஆமா தம்பி, ஆமா. அப்படித்தானே? சீக்கிரம் சொல்லுப்பா, போலீஸ் ஏதாவது வந்துட போகுது. போலீஸ் வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சுடா. வண்டி எடு ஸ்டேஷனுக்கு வா. ஏடு லைசென்ஸ் இருக்கு அந்த வண்டிக்கு. சைக்கிளுக்கு எதுக்கு சார் லைசென்ஸ்? நான் இப்படிதான் இத ஸ்டேஷனுக்கு தூக்குறா. வாடா ஸ்டேஷன். இப்போதைக்கு இதை மட்டும் கொஞ்சம் வச்சுக்கோங்க சார். ஒரு விக்கெட் விட்டுருங்க சார். கேமரா எல்லாம் இருக்குடா, யூடியூப்ல கோல்மால்ல பாத்துருவானுங்கடா. எல்லாம் ஒளிச்சு கொடு. ஒரு விக்கெட் பத்தாதடா. நாளைக்கு வாங்க சார். நாளைக்கா? சரி, இந்தாங்க 2 மிச்சர் கூட வச்சுக்கீங்க. குடு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு சேவை செய்யுங்க. பேசாம இவனுக்கு நக்கல் பால் போடலாமா? நக்கல் அடிச்சிருவானே. நீ நக்கல் பண்ணாதப்பா. இவனுக்கு எப்படி தெரியுமா போடணும்? எத்தனை மேட்ச் தாங்க இப்படியே சொல்லிட்டே இருப்பீங்க? காது வந்து ரத்தம் வருதுங்க. பேசாம இப்படி என் கிட்ட கத்துறதுக்கு பதிலா அவன் கிட்ட கத்துங்க. கட்டுப்பாய் அவனே வெளில போயிடுவான். நல்ல ஐடியாவா இருக்க. ஜெய்ஸ்வால் தம்பி நல்லா இருக்கீங்களா? போன வருஷம் மறைச்ச மாதிரி இருந்துச்சு. இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நம்ம இது பண்ணிருக்கோம். ஓப்பனிங் வேற இறங்கி சூப்பர், நல்லா விளையாடுங்க. ஆனா என்ன ஒண்ணு, உங்களுக்கு தலை பிடிக்குமா? தலையை பிடிக்காம யாருங்க இருப்பா? தலை எப்படி பிடிக்காம இருக்கும்? நான் இது அடுத்து வந்து தலை தரிசனம் ஒண்ணு வரப்போதான். ஆமா, டிக்கெட் வந்து 500 ரூபாய் தான். என்னங்க சொல்றீங்க? 500 ரூபாய்? வெறும் 500 ரூபாய் தான். தலை தரிசனத்தை விடக்கூடாதுங்க. புக்கிங் 2 நிமிஷத்துல க்ளோஸ் ஆயிருமா? 2 நிமிஷத்துல? ஆமா பாத்துங்க. இருங்க, இப்ப அவுட் ஆயிட்டு ஓடுறேன். அவுட் ஆகியாச்சு. எப்படி அவுட் ஆகுறான்னு பாருங்க. இது இப்ப போடுறது வந்து பேசர் ஸ்பீட் பவுலிங் போடுறாப்ல. ஸ்பீட் பவுலிங்? ஆமா, ஸ்பின் போட்டாதான் நின்னு விளையாடுவேன். அது மட்டும் இல்லாம இது ஜிடி கூட மேட்ச். ஜிடி கூட மேட்ச்னா கூப்பிடாதீங்கடா. எத்தனை தடவை சொல்லிருக்கேன் நான். சிஎஸ்கே மட்டும் கூப்பிடுறா, தயவு செஞ்சு. ஜிடி கூட கூப்பிட்டு இருக்காதீங்கடா.
ரெண்டு பேரும் தொலைச்சு விட போறேன். அவனே இப்ப அவுட் ஆயிட்டு போயிட்டான் பாரு, அவ்வளவுதான். தம்பி தம்பி என்ன தம்பி இப்படி போட்டு அடிக்கிறீங்க? பின்ன கிரிக்கெட் வந்து அடிக்காம கேரம் போடா சுண்டி சுண்டி விளையாடுறதுக்கு. தம்பி அதாவது இப்போ வந்து டீம் வந்து சஞ்சு சாம்சன் கேப்டன்ஷிப்ல நல்லா சூப்பரா விளையாடுறாங்கல்ல. என்ன சொன்ன? இப்ப நாங்க கேப்டன் பண்ணும் போதெல்லாம் நல்லா விளையாடல. எப்பப்பா இவன் கேப்டன் பண்ணீங்க நீங்க? எப்ப கேப்டன் பண்ணலாம்? ஏய் அந்த சேட்டா வெளில இப்படிதான் சொல்லி வச்சிருக்கானா? ஏய் சேட்டா அவுட் ஆயிட்டு போயிட்டான் பாரு, அவ்வளவுதான். எப்படி அவுட் ஆகணும் பாத்தியா? ப்ரோ இது முன்னாடி எம்எல்எம்ல வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா? இல்லப்பா, ஏன் இல்ல மூளை செலவை நல்லா பண்றீங்க. இப்ப பாருங்க அடுத்து யார் வர்றான்னு பாப்போம். தம்பி ஹெட் ஃபயர் வந்து லெஃப்ட். என்னடா அப்படி அடிக்கிறான்? 50 50 என்னடா 50 அடிச்சானடா, விட்டாங்க சேஸ் பண்ணிடுவான் போல இருக்கு. இருபது தம்பி சூப்பரா ஆடுறீங்க. பட் ஆனா உங்க ஊருக்காரன் தானே இந்த நிக்லஸ் போறான், அவன் மேலேயே போறான். நீங்க என்னடா இங்கே இருக்கீங்க, ஆரஞ்சு கேப் வச்சிருக்கான், 6 அடிக்கிறான், நீங்க இன்னும் ஜெயிக்காம இருக்கீங்க. நீங்க பயங்கர வருத்தப்படுறீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு தம்பி. இன்னை கடைசியா இறக்கி விட்டு என்ன இப்படி அடிக்க விடாம பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், இந்த உலகம் ஜெயிச்சிடும்னு சொன்னா கேட்காது, தோத்துட்டு சொன்னாதான் கேட்கும். அப்ப தோத்துருங்க தம்பி. இத தோக்குறேன். ஏங்க நீங்க பெரிய ஆள் தாங்க. அவ்வளவுதான்டா, சிம்பிளா. என்னடா சொன்னீங்க? என்னடா சொன்னீங்க? தலைய பாக்குறதுக்கு 500 ரூபாய் தான் டிக்கெட்னு சொன்னீங்க. தலைய எப்படி 10,000 ரூபாய்க்கு தான் வித்துட்டு இருக்காங்க. அப்படியா? இருந்தா என்ன நினைச்சிட்டு இருக்க? தலைய பாக்குறதுக்கு என்ன 10,000 ரூபாய் கேக்குறாங்களா? நான் சொன்ன தலை வேற. நாளைக்கு குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகுது, அதை போய் புக் பண்ணுன்னு சொன்ன, அந்த தலைய சொன்னேன். தம்பி விடலாமா? அடிச்சு பொறிக்க விடலாமா?